Hello all, welcome to Vision Defense. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் இந்த ஹிஸ்டரி சீரிஸ் வீடியோஸ்ல வந்துட்டு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாபிக் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் டாபிக். சரியா? இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா கல்வெட்டுக்கள் இல்ல நமக்கு முன்னாடி இருந்த ஹிஸ்டரி நமக்காக என்ன எவிடன்சஸ்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க ஒரு முக்கியமான எவிடன்சஸ் தான் இந்த இன்ஸ்கிரிப்ஷன் எவிடன்ஸ். இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, ஏதோ ஒரு வகையா ரைட்டிங்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க யாரோட சிக்னிஃபிகன்ஸை வந்து நமக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட வந்து ஒரு நீட்டா ஏதோ ஒரு அயன் பில்லர்லயோ இல்ல வந்து ஒரு ஸ்டோன்லயோ எழுதி வச்சுட்டு போறதா இந்த அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் ஆர் ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் ஆர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதுதான் நம்ம இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம அது மாதிரி நம்ம ஒரு 5 இம்பார்ட்டன்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் எங்க இருக்குன்னு பார்த்தா பேர்லயே வந்துருச்சு, இட் இஸ் இன் அலகாபாத். யாருக்காக இந்த அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் நெப்போலியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சமுத்திரகுப்தா, இந்தியன் நெப்போலியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சமுத்திரகுப்தாக்காக எழுதப்பட்டதான் இந்த அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். யார் இதை பண்ணாங்க அப்படின்னா இவருடைய கோட் போயட், சமுத்திரகுப்தாவுடைய கோட் போயட்டான ஹரிசேனா. ஓகே, இது என்ன லாங்குவேஜ் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ரிட்டன் இன் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ். அப்போ இது யாருக்காக எழுதுனது? சமுத்திரகுப்தாக்காக எழுதுனது. அவருடைய இன்னொரு நிக்நேம் என்ன? இந்தியன் நெப்போலியன். ஓகே, யார் எழுதுனாங்க இதை? ஹரிசேனா, அவருடைய கோர் போயிட்டான ஹரிசேனா எழுதினாரு. என்ன லாங்குவேஜ்ல எழுதினார் அப்படின்னா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல எழுதியிருக்காரு. தென் இதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல இந்த அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்ல சமுத்திரகுப்தாவை என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா கவிராஜா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க, கவிராஜா. அப்போ இந்த கவிராஜா அப்படின்றது என்ன டெனோட் பண்ணுது அப்படின்னா த பேஷன், சமுத்திரகுப்தா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த பேஷனை தான் இது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அதனாலதான் அவரோட பேர் கூட கவிராஜா அப்படின்னு சொல்லி இருக்கு. தென் இந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சமுத்திரகுப்தாவோட நார்த் அண்ட் சதர்ன் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டெரிட்டரிஸ். அவர் வந்து நார்த்லயும் சவுத்லயும் அவரோட டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் பண்ணாரு பாத்தீங்களா, அதை பத்தி சொல்லக்கூடியதுதான் இந்த அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். நார்த் அண்ட் சவுத் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டெரிட்டரிஸ். அப்புறம் வேற என்ன சொல்லுது அப்படின்னா டிப்ளமேட்டிக் ரிலேஷன், இவருடைய டிப்ளமேட்டிக் ரிலேஷன் யார் யார் கூட என்னென்ன மாதிரியான ரிலேஷன்ஸ் வந்து அவர் மெயின்டைன் பண்ணாரு, ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பா இல்ல ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பா, இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளீட் டீடைலை கொடுக்கறது தான் என்னது அப்படின்னா இந்த அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். யாரை பத்தி? சமுத்திரகுப்தாவை பத்தி. ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்கிரிப்ஷன் அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். தென் செகண்ட் இன்ஸ்கிரிப்ஷன் மெஹரூலி இன்ஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் எங்க இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் இன் யூபி, உத்தரப்பிரதேஷ்ல தான் இருந்துச்சு. லேட்டர் இட் வாஸ் ஷிஃப்டட் டு டெல்லி. இப்போ பாத்தீங்க அப்படின்னா டெல்லி நம்ம குதுப் மினார் இருக்கு பாத்தீங்களா, குதுப் மினார் சேம்பர்ல ஒரு லாஸ்ட்ல வந்துட்டு இந்த மெஹரூலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் வச்சிருப்பாங்க. இட் இஸ் ஆக்சுவலி அயன் பில்லர். சரிங்களா? அப்போ இது அயன் பில்லர் அப்படின்றது இது எது டெனோட் பண்ணுது அப்படின்னா அப்ப இருக்கக்கூடிய அந்த குப்தா பீரியட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கல்ப்சர் டெக்னிக்ஸை வந்து இது அந்த அயன் பில்லர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஈவன் தோ இப்போ இன்னும் இது நாள் வரைக்கும் இந்த அயன் பில்லர் ஓன் கெட் ட்ரஸ்ட், இது வரைக்கும் இது வந்து துருப்பிடிச்சதே இல்லை. ஓகே, இது யாரை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சந்திரகுப்தா டூ. ஓகே, சந்திரகுப்தா 2 பத்தி சொல்லுது. ஓகே, எங்க இருக்குன்னு பார்த்தோம், யூபியில இருந்துச்சு. லேட்டர் இட் வாஸ் ஷிஃப்டட் டு டெல்லி. யாரை பத்தி சொல்லுது அப்படின்னா சந்திரகுப்தாவை பத்தி சொல்லுது. ஓகே, தென் இது அயன் பில்லர், மெஹரூலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். இட் இஸ் அயன் பில்லர், இதுல எழுதப்பட்ட அயன் பில்லர் இருக்கக்கூடியது. வேற இது எதை பத்தி? சந்திரகுப்தாவோட பங்கா அண்ட் வாட்டகா, அவங்களோட பங்கா அண்ட் வாட்டகா இவங்களுக்கு எதிரா வந்து சந்திரகுப்தர் படை எடுத்துட்டு போய் அவங்களை எப்படி தோக்கடிச்சாரு அப்படின்ற அதை பிரைஸ் பண்றதுக்காக எழுதுனது தான் இந்த மெஹரூலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். பங்கா அண்ட் வாட்டகா பிரின்சஸை எப்படி வந்து சந்திரகுப்தா 2 தோக்கடிச்சாரு, எப்படி வந்து அவர் அந்த வெற்றி கிளைம் பண்ணாரு அப்படின்றத சொல்றது தான் இந்த மெஹரூலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். ஓகே, தென் தேர்ட் இன்ஸ்கிரிப்ஷன் ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன். இது ரிப்பீட்டடா இந்த ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது நீங்க கொஸ்டின்ல பார்த்துட்டே இருக்கலாம். இதுதான் அந்த ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா மகுதி டெம்பிள், MAGHUTI, மகுதி டெம்பிள். இது ஒரு டெம்பிள் இருந்தது. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா கர்நாடகால இருந்து ஒரு டெம்பிள்ல இருந்து எடுத்தக்கூடிய அந்த இன்ஸ்கிரிப்ஷன் தான் வந்துட்டு இந்த மகுதி அப்படின்ற ஒரு டெம்பிள்ல இருந்து எடுத்து தான் இந்த ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன். இந்த ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் என்ன லாங்குவேஜ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா அகைன் இட் இஸ் இன் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ். ஓகே, இது யாரை பத்தின இந்த ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் யாரை பத்தி சொல்லுது அப்படின்னா சாளுக்கியா கிங் புலிகேசின் டூ வெர்சஸ் ஹர்ஷவர்தனா.
அதாவது இந்த ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன்றது கர்நாடகாவில் இருக்கு, சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல இருக்கு. இது யாரை பத்தி சொல்லுது அப்படின்னா சாளுக்கியா கிங்கான புலிகேசின் II அவர் எப்படி ஹர்ஷவர்தனாவை டிஃபெண்ட் பண்ணாரு. ஹர்ஷவர்தனான்ற ஒரு நார்த் இந்தியன் கிங் வந்து டுவர்ட்ஸ் ஹிஸ் சவுத் இந்தியன் எக்ஸ்பான்ஷன் இதை வந்து யார் தடுத்து நிறுத்திருப்பாருன்னா புலிகேசின் II, சாளுக்கியன் கிங்கான புலிகேசின் II இந்த ஹர்ஷவர்தனாவோட சவுத்வர்ட் எக்ஸ்டென்ஷனை தடுத்து நிறுத்திருப்பாரு. ஸோ இதுதான் வந்து என்ன இதை பத்தி சொல்றது என்னன்னா இந்த ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன். இட் வாஸ் ஆல்சோ ரிட்டன் இன் தி சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ். சரியா, அடுத்த உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன். இது பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்கிரிப்ஷன். யூபிஎஸ்சியில் இது வந்து ஃப்ரீக்வெண்டா வரக்கூடிய ஒரு கொஸ்டின். இந்த உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடுல இருக்கு, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்கிரிப்ஷன். யாரை பத்தி சொல்லுது, எதை பத்தி சொல்லுது அப்படின்னா பராந்தக சோழா செல்ஃப் கவர்மெண்ட். அப்போ பராந்தகா ரூல்ல இருக்கக்கூடிய செல்ஃப் கவர்னன்ஸை பத்தி சொல்லக்கூடியது தான் என்ன அப்படின்னா இந்த உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது. இந்த உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் எதை பத்தி சொல்லுது அப்படின்னா எப்படி வந்து ஓட் பண்ணலாம், எப்படி வந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கலாம், எப்படி லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்றது ரன் ஆகணும், வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன், வாட் ஆர் த டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் அ பர்டிகுலர் மெம்பர் டு கண்டெஸ்ட் இந்த எலெக்ஷன், யாரெல்லாம் ஓட்டு போடலாம், யாரெல்லாம் அந்த இதுல நிக்கிறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு கம்ப்ளீட்டா ஒரு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை பத்தி சொல்லக்கூடியது தான் என்ன அப்படின்னா இந்த உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது. இது பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்கிரிப்ஷன் ரெகார்டிங் தி லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். அதுக்கப்புறம்னா இதில் தான் வந்துட்டு குடை ஓலை சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து ப்ரிவைல் ஆயிருக்கிறது. அதாவது இந்த குடத்துல போட்டு நம்ம வந்து ஒரு குழந்தை விட்டு எடுப்போம் இல்லைங்களா, அதுதான் நம்ம வந்து கொடை ஓலை சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இதை பத்தி சொல்லக்கூடிய கல்வெட்டு என்னன்னா இந்த உத்தரமேரூர் கல்வெட்டு தான். இது எந்த டைம்ல இருந்தது அப்படின்னா இட் வாஸ் பிட்வீன் 7th century to 9th century CE. இப்படி காமன் எரா. இது எந்த பீரியட்ல சேர்ந்தது அப்படின்னா 7th century to 9th century CE ல இருந்தது தான் இந்த உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். ஹத்திகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஒடிஷால இருந்து எடுக்கிறாங்க. ஹத்திகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் இன் ஒடிஷா. யாரை பத்தி இந்த இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காரவேலா, த ரூலர் ஆஃப் கலிங்கா. காரவேலாவை பத்தி சொல்லக்கூடியது. யாரோட ரூலர்? கலிங்காவோட ரூலர். கலிங்கா அப்படின்ற ரீஜன் வந்து எங்க இருக்கு? பிரசன்ட் டே ஒடிஷா. இந்த ரீஜனை தான் நம்ம வந்து கலிங்கா ரீஜன் சொல்லுவோம். கலிங்கா, காரவேலா த ரூலர் ஆஃப் கலிங்கா. அவருடைய மிலிட்டரி எக்ஸ்பான்ஷன், அவரோட மிலிட்டரி எக்ஸ்பான்ஷன், அவருடைய கான்குவெஸ்ட், இதை பத்திலாம் சொல்லது தான் என்னதுன்னா இந்த ஹத்திகும்பா இன்ஸ்கிரிப்ஷன். சரியா, இது எந்த பீரியடுக்கு சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வாஸ் பிலாங்ஸ் டு 2nd century CE. சரியா, இது வந்து 2nd century CE. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்து 5 இம்பார்ட்டன்ட் இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்துருக்கோம். இந்த 5 இம்பார்ட்டன்ட் இன்ஸ்கிரிப்ஷனுமே ஒன்று மேட்ச்லயோ இல்லை அந்த ஸ்டேட்ஸ் கொடுத்து அந்த ஸ்டேட்ஸ்லயோ இல்லை வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் டைப்லயோ, ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 அந்த மாதிரி நம்ம கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதை வந்து லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ல வச்சீங்க அப்படின்னா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். இட் வில் பூஸ்ட் யுவர் கான்ஃபிடன்ஸ் டு அப்ரோச் த எக்ஸாம். தேங்க்யூ.